ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய வெயிட்டு 92,950 இருக்கேன். என்னோடய வெயிட் லாஸ் சார்ட்டுமே நான் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன் முந்தின நாள் வீடியோவில். பொங்கல் 71 டேஸ் சேலஞ்சு தான். டே 1 வந்து நான் எப்போயோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் வீடியோ போட ஒரு மாதிரி பிடிக்கல. ஏன்னா நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகிட்டு இல்லையா. சரி, நம்ம இந்த டைம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு. ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்க, வெயிட் லாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் இந்த சார்ட்டை ரெடி பண்ணி முதல்ல வச்சிட்டேன். சரி, இங்கே வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஊருக்கு வந்தேன். வெயிட்டு 92,950 இருந்தேன்னா இன்றைக்கி 17ஆம் தேதி. நேற்று தான் 16ஆம் தேதி மதியம் தான் வந்தேன். அதனால் என்னால் நேற்று வெயிட்டு செக் பண்ண முடியல. காலையில் முருங்கீரை ஜூஸ் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கரிஞ்சீரகம் ஓமெல்லாம் போட்டு ஒரு பவுடர், வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. அதையுமே ஒரு 10 நிமிஷம் கழித்து முருங்கீரை ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நான் குடித்தேன். அப்புறம் முருங்கைக்கீரை சூப் ரெடி பண்ணி காலையில் தூக்கி அதான் ஒரு ரெடி பண்ணி குடிச்சிட்டேன். அப்புறம் மாமா ஹஸ்பண்ட் மட்டன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தோம். மட்டன் பார்த்திங்கன்னா, மட்டனில் நிறைய பேர் நம்ம மட்டன்லாம் சாப்பிட்டா உடம்பு ஏறும் அப்படின்னு நமக்கு நிறைய பேர் சிக்கன் மட்டன் அப்படின்லாம் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் இல்லையா. மட்டனில் இருக்குது, கொழுப்பு அமிலம் இருக்குது, அது இல்லைன்னா சொல்ல. அதாவது நல்ல கொழுப்பு அமிலம் தான் இருக்குது. அதனால உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஒரு 100 கிராம் மட்டனில் 250 கிலோ கலோரிஸ் தான் இருக்குது. அதனால் நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான கலோரிஸ் அந்த மட்டனில் 100 கிராம் மட்டன் சாப்பிட்றதுனால கிடைக்கும். அப்புறம் தேனில் அந்த முருங்கீரை ஜூஸில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடித்தேன் இல்லையா. அது குடிக்கவே முடியல. ஆனால் அம்மா வீட்டில் இருக்கப்போ அப்படியே முருங்கை மரம் ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறுபடுது அந்த சாரோடைய இது. சரி, அப்புறம் முருங்கை சூப்பு ரெடி பண்ணாலும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு காப்பிக்கு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. 100 கிராம் மட்டனில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா 79% ப்ரோட்டீன் இருக்குது. அதனால ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறனாலேயே நம்ம வெயிட் லாஸ்க்கு ப்ரோட்டீன் நம்ம மட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். சீக்கிரமாகவே வயிறு ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும். வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, கம்மியாக ஒரு 100 கிராம் ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டாவே நமக்கு 100 கிராம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நிறைய கொழுப்பு அமிலம் இருக்கிறனால. ரெண்டாவது ஒமேகா 3 அப்படிங்கிற கொழுப்பமில் இருக்குது. இதில் இது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி கெட்ட கொழுப்புகளை கரைச்சி விடுது. நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைச்சி விடுது. அதனால் நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நிறையா பேர் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் கிடையாது. விரதம் அப்படிங்கிறது சாமிக்கு விரதம் இருக்காங்க அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக சாப்பிட்லாம். அப்புறம் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா. மட்டன் பிரியாணியில் ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டுட்டு சாப்பாடெலாம் இது சாப்பிடல. சீரக சம்பா ரைஸில் தான் பிரியாணி பண்ணியிருந்தோம். நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் 2 பேரும் தான் பண்ணணும். பாப்பா வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தோம். அந்த பூட்டை கழட்டி விட்டுட்டு கடைசியில் மாட்ட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தா. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.